அந்த லொக்கேஷன் போயிட்டோம்னா எல்லாரும் வந்து அப்படியே அந்த கதைக்குள்ளேயே தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான் இருப்போம். வந்து ஜாலியாலாம் ஆர்ட் அடிச்சு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க சின்சியர் சிகாமணி தான். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான் இருப்பாங்க இப்போல்லாம். தம்பி இன்னைக்கு எங்கே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படியா, ஷூட்டிங் போயிட்டா அப்படியா, எல்லாமே எடுத்து கட் பண்ணி உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு சிஎம் நம்ம அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து உட்காந்து எடுத்தேன்னா எனக்கே எப்படி நான் அப்படி உட்காந்தேன் எப்படி எடுத்தேங்கிறது எனக்கு தெரியாது. அத்தனைக்கும் கோபாலபுரம் வீட்டில் வாயா போலீஸ்காரர், அந்த போலீஸ்காரர் தான் ஞாபகம் வரும் வைக்கும். அப்படி தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு மெமரி பவர். அதனால் அந்த மாதிரி வந்து நிறைய. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மாலாம் அழுதாங்க அந்த இடத்துல. எங்கள் பையன் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கொஞ்சம் போட்டோஸ் காட்டுறேன், அதுக்கான ஞாபகங்கள் என்னன்னு ஷேர் பண்ணுங்க சார். ஞாபகம் இருந்தா சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் சீரியல் அப்படியே போலாம். இது நாதஸ்வரம் லாஸ்ட் டே எடுத்த போட்டோ. ஓகே. எல்லாருமே வந்து கடைசியா முடிஞ்சப்ப எல்லாரும் உட்காந்து போட்டோஸ் எடுப்புன்னு சொல்லிட்டு அப்ப எல்லாருமே இருக்காங்களா சார்? ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருப்போம். எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே இருப்பாங்க. யாராவது ஷூட்டிங் இது அன்னைக்கு இல்லாத இது மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இருப்பாங்க. அடுத்தது இது வந்து மெட்டிஒலி. மெட்டிஒலி வந்து இந்தியன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருந்தது இங்கே அமைஞ்சக்கரையில். அது இப்போ அந்த ஹாஸ்பிட்டலும் இப்போ இல்லை. அங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் நின்று அன்னைக்கு எடுத்த அந்த ஃபோட்டோ அந்த இடத்துல. ஓகே. அடுத்தது மெட்டிஒலி டைமில் அது ஹாஸ்பிட்டலில் எடுத்தது ஃபோட்டோ தான் அது. இது வந்து எல்லாருமே என்னென்னா எப்போவுமே அது முடிகிற தருவாய் பக்கமாக எடுத்தது தான். சரி எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு என் வீட்டில் இருக்குது ஃப்ரேம் போட்டு இந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம். என்னென்னா ஒரு ஞாபகார்த்தமாக எல்லாரும் அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் எப்படி இருந்தோம் ஒவ்வொருத்தரும் அந்த இதனால ஒரு ஞாபகார்த்தமாக இந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு. ஹவ் ஸ்பெஷல் ஆர் தீஸ் ஃபோட்டோஸ்? ஏன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணி எல்லாரும் இருக்காங்க ஃப்ரேமில். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இது பார்க்கும்போது வர ஹவ் மச் ஸ்பெஷல்? இது வச்சிருக்கிறதே பெரிய ஸ்பெஷல் தான். ஏன்னா இதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் டைரக்டர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சார். மெட்டிஒலி ஆர்டிஸ்ட் மட்டும் கூப்பிட்டு திரும்ப சார் வச்சு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ குரூப் எடுத்தோம். அதை எடுத்து இப்போ பழைய ஃபோட்டோ புது ஃபோட்டோ எல்லாமே இருக்கு என்கிட்ட. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு அந்த மெமரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் நம்ம அதே திரும்ப எல்லாரும் வந்து ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப எல்லாரும் சேர்ந்து அவர் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் திரும்ப ஒரு மீட் பண்ணுங்கிறதுக்காகவே அந்த ஃபங்க்ஷன் வச்சார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாரும் திரும்ப அதே மாதிரி ஒரு குரூப் நின்று திரும்ப எல்லாரும் அதில் வந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சேஞ்சஸாக இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் அந்த 17 இயர்ஸில் ஒரு சேஞ்சஸ் நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி. அந்த டைமில் மேபி கலகலப்பாக இருந்திருப்பீங்க. இப்போ பார்க்க போகிற 17 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அப்போ கலகலப்பெல்லாம் இருக்க மாட்டோம். அப்போல்லாம் எல்லாமே ரொம்ப சீரியஸாக. இப்போ தான் கலகலப்பாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் வந்து என்னென்னா அந்த லொக்கேஷன் போயிட்டோம்னா எல்லாரும் வந்து அப்படியே அந்த கதைக்குள்ளேயே தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான் இருப்போம். வந்து ஜாலியாலாம் ஆர்ட் அடிச்சு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க சின்சியர் சிகாமணி தான். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான் இருப்பாங்க இப்போல்லாம். இப்போ இது போகும்போது திரும்ப 17 வருஷம் போகும்போது எல்லாமே ஒரு ஜாலியாக இருக்கணும் எல்லாம் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்தோம். ஒன் டே ஃபுல்லாகவே சார் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணி வச்சுருந்தார். சிவகார்த்திகேயன் அவர் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து நிறைய ஷோஸ்லாம் நிறைய போய் பண்ணுவோம். அப்போ அவர் காம்பேர்லாம் பண்ண வருவார் விஜய் டிவியில் இருக்கும்போது. அது அப்போ இருந்து நல்ல பழக்கம். அண்ணன் தாங்க கூப்பிடுவேன். இப்போ ஒரு படத்தில் வந்து நயன்தாராவும் சிவகார்த்திகேயன் ஒரு மிஸ்டர் லோக்கல் அதில் வந்து அவங்க சீரியல் ப்ரொடியூசர். ஓகே. அப்போ சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும். அப்போ வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வேணுங்கும்போது அந்த கேரக்டராக வேணும்னு சொல்லி எங்களை எல்லாம் அப்போ வந்து நேரில் வந்தப்போ பேசணும். எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ எங்கே பார்த்தாலும் நல்லா அதனால் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் அது. ஓகே. இப்போ அவர் புதுசு அமரன் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தேனே, எப்படி இருக்கு? வேற லெவல் படம். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி ஹியூமர் அப்படி இப்படிலாம் ஒரு லவ் அப்படி போயிட்டு இருந்தது. இந்த கேரக்டர் வந்து என்ன அந்த நம்ம படம் பார்க்கும்போது என்னென்னா அவரை நம்ம மறந்துட்டோம். அந்த கேரக்டராகவே தான் கடைசி வரையிலும் நம்ம பார்த்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். அது வந்து நான் என்ன சொல்கிறது, ரொம்ப படங்களுக்கு அப்புறம் வந்து இது அவர் ஒரு கேரியரில் இதுக்கப்புறம் வேற அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து என்னென்னா ராசி சார். அது நீங்கன்னே நம்ப முடியல சார். நானும் நல்லா இது வந்து ராசியில் வந்து அஜித்தோட ஃப்ரெண்டு பவன், நான், அப்புறம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு
சூரஜ்னு சொல்லிட்டு. காரைக்குடியில் தான் ஷூட்டிங். ஒரு 30 நாள் அங்கேயே காரைக்குடியிலே அவர் கூட பழக்கத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. நல்ல மனிதர். இப்போவும் எங்கே பார்த்தாலும் அந்த இது இன்னும் அந்த ஞாபகம். இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பேசுவார். நடிகர் சங்கம் ஃபங்க்ஷனில் முன்னாடி போகும்போதெல்லாம் அவர் அந்த மீட்டிங் ஏதாவது வந்தாருன்னா, நம்ம ஒரு டைம் நான் ஏவிஎம்ல அப்போ ஷூட்டிங்கில் இருந்தேன், பின்னாடி ஒரு கை மட்டும் வந்தது. நான் திரும்பி பார்த்தா இவர் அங்கே வேறு ஏதோ ஷூட்டிங் வந்திருக்காரு. எப்படி இருக்கீங்க பாஸ், நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. அப்புறம் இங்கே ஒரு டைம் பேசினார், நடிகர் சங்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தேன். அப்போ வந்து பேசினார். எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு படம் தான் அவர் கூட நான் பண்ணேன். ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் அவருக்கு அந்த நம்ம ஞாபகம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அவர் பார்க்குறாரு, நமக்கு ஞாபகம் இருக்கிறது வேற, அவருக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறது பெரிய விஷயம். இது வந்து மலேசியாவுக்கு இங்கே சின்னத்திரை நடிகர் சங்கம் வந்து ஒரு ஷோ பண்ணோம். யூனியனுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக. நான் வந்து யூனியனில் இருக்கேன். 17 வருஷம் ஆச்சு யூனியன் ஆரம்பிச்சிலேருந்தே யூனியனில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கேன். இப்போ வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருக்கேன். 2 டைம் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி மலேசியாவில் வந்து ஒரு ஷோ பண்ணோம் யூனியன் ஃபண்டுக்காக. அப்போ வந்து சார் தான் வந்தார். அவரும் வந்து என்னென்னா நம்ம சீரியல்லாம் நிறையா பார்க்குறவர். அவரும் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து சொல்லுவார். சிஜே பாஸ்கர் சீரியல் ரேடனில் போதப்போ தான் அவர் சார். அப்போ வந்து என்ன பாஸ் எப்படி இருக்கீங்க பாஸ் அப்படி தான் பேசுவார் அவர். அப்போ வந்து எங்கள் சீரியலுக்கு இந்த மாதிரி ஃபண்ட்டு அப்படின்னு ஒன்று அவர் எதுவுமே சொல்ல, நான் வரேன் அப்படின்ட்டார். மலேசியா வந்தப்போ மலேசியாவில் அது எடுத்த ஃபோட்டோஸ் அது. அப்போ அவர் சொல்கிறார், என்ன பாஸ் நீங்கள் அப்படியே இருக்கீங்க? நான் என்ன கேட்டார் அவர், நான்லாம் அப்படியே இல்லை, நீங்கள் தான். நான் அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் பாஸ், நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னாரு. அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் அது. இது வந்து ஒரு மேரேஜில் எடுத்த ஃபோட்டோ. நான், ராஜ்கமல், ஸ்ரீ. ராஜ்கமலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எங்கே போனாலும் அது பைத்தியம் இன்ஸ்டாகிராம் சொன்னல, அது நம்மளாம் கம்மி. நின்னா நடந்தா ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பா அப்படி. அதனால அதை பார்த்து அவனுடைய அப்டேட்டை கண்டுபிடிச்சிடலாம். தம்பி இன்னைக்கு எங்கே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படியா, ஷூட்டிங் போயிட்டா அப்படியா, எல்லாமே எடுத்து கட் பண்ணி. நான் தான் சொன்னேன், அப்பா உங்கள்கிட்ட தான் நான் நிறையா கற்றுக்கணும் போல இருக்குது தம்பின்னே. இல்லைண்ணே அதெல்லாம் பண்ணணுண்ணே, அப்டேட்லேயே இருக்கணுண்ணே அப்படின்பா அப்படி. அதனால அன்னைக்கு திடீர்னு ஒரு ஃபோட்டோ கட் பண்ணால் அடுத்த நாள் என்ன அவன் தான் அனுப்பி விட்டது எனக்கு. லாஸ்ட் ஃபோட்டோ சார் எல்லாமே நாங்கள் டான்ஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். விக்ரம், நாங்கள் வந்து 5 பேர் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். கண்ணன், அசோக், ரவிசங்கர் எல்லாமே நாங்கள்லாம் ஒரு க்ளோஸாக இருக்கிற. அப்போ வந்து எல்லாருமே நாங்கள் சீரியல் பக்கம், விக்ரம் அப்படியே படம். திடீர்னு வந்து விக்ரம் வந்து திடீர்னு ஒரு 10 இது குமுதத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. நம்ம வந்து அந்த அப்படிங்கும்போது டக்குன்னு நான் அப்போ ஷூட்டிங்கில் இருந்தேன், மேகலாங்கிற ஷூட்டிங்கில். அப்புறம் நான் பர்மிஷன் ஒரு ½ டே பர்மிஷன் கொடுங்க, ஏன்னா இதில் நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து நடிகர் நாங்கள் வந்து அந்த அரட்டை அடித்த இடங்கள்னு ஒன்று இருக்குது. வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் நான் 91 நடிகர் சங்கத்தில் கலாமா ஸ்ட்ரீட்டை போய்ட்டு டான்ஸ் கிளாஸ் இதுக்கு ஜாயின் பண்ணேன். அப்போல்லாம் வந்து விக்ரம் வந்து மலையாளமில் பண்ணார், தெலுங்கு ஒன்று பண்ணார். அப்போ அப்கமிங்கில் இருந்த டைம்லேருந்து நாங்கள் எல்லாமே அப்போ வந்து அந்த வெளியில் ஒரு நாயர் கடை இருக்கும், அங்கே உட்காந்து வந்து டீ சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்போம். நடிகர் சங்கத்தில் உள்ள பின்னாடி ஒரு கேன்டீன் இருக்கும், அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். அப்புறம் கோடம்பாக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு ரவின்னு சொல்லிட்டு, ரயில்வே ரவின்னு, அங்கே போயிட்டு அந்த ஃப்ளாட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். இது எல்லாமே வந்து கவர் பண்ணது. அப்போ வந்து அந்த எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் 5 பேர் இருப்போங்கிறதுனால அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி எடுத்தது. ஓகே, எவ்வளோ வருஷம் முன்னாடி எடுத்தது சார்? இது தெரிஞ்சு ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். ஓ, இப்போ இப்படி இருக்கா சார்? டீ கடையில் போய் டீ குடிக்கிறது எல்லாரும் சேர்த்து நாங்கள் குடிப்போம். விக்ரம் வந்து இப்போ வந்து ஏன்னா அப்படின்னு இல்லை, நம்ம வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லை, அப்போ அந்த டைமில் எல்லா இடத்துலையும் போய் எடுத்தோம். பேசுறீங்களா விக்ரம் சார்? அதெல்லாம் நான் ஏவிஎம்ல கூட அப்போ படம் ஷூட்டிங்காக ஏதோ நடந்துட்டு இருந்தது. நான் ஏவிஎம்ல சீரியல் ஹீரோவை பண்ணிட்டு இருந்தேன். பெரிய க்ரௌடு, அந்த க்ரௌட்லேயே அங்கேருந்து கையை காமிச்சேன். அப்படி காமிச்சிட்டு வந்துட்டு பேசிட்டு அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் சார் உங்களுக்கு தெரியுமா சார் இவ்வளோ நல்லா. நான் அப்போ சொன்னேன், இல்லை டான்ஸ் கிளாஸில் நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே தான் உங்கள் கேரியர் ஆரம்பிச்சது, அங்கே தான் நடிகர் சங்கத்துலேருந்து. நம்ம மெட்டிவலிக்கு வரணும். சேத்தன் சாரை பற்றி சொல்லுங்கள் சார். நானும் சேத்தன்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஆரம்பத்தில் வாய்ப்பு தேடும் போது நாங்கள் பிஆர்ஓ சுரா சார் இருக்கார் வடபழனியில் சத்யா கார்டனில், அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்ருப்போம். நான் டெய்லியும் போயிடுவேன். அவர் என்னென்னா சுரா சார் ஆஃபீஸுக்கு போயிட்டேன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கி அந்த கம்பெனியில் போய்ப்பார், இந்த கம்பெனியில் போய்ப்பார், நான் சொன்னேன்னு போய்ப்பார், ஒரு பேர் சொல்லுவார், அவங்கள போய்ப்பார். இந்த மாதிரி வாய்ப்புகள். அப்போ ஒரு டைம் வந்து சேத்தன் முன்னாடி உட்காந்துருக்காரு. அப்போ வந்து என்கிட்ட ரஷ்காந்த் இவர் தான் சேத்தன் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் போட்டிருந்தார். ஆல்பத்தில் அவர் சின்ன ஸ்கூட்டர் இருக்கும். அப்படி தான் நானும் சேத்தனும்
முதல்ல பார்த்துக்கிட்டது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வாய்ப்புகள் அவர் ஒரு பக்கம் அப்படியே போனார். அப்புறம் பாலச்சந்தர் இதில் அப்படியே வந்து அப்படியே அந்த விடாத கருப்புலேருந்து அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். இப்படி நான் இதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே சீரியல் சக்தி வந்தது. அப்படி இதில் அதுக்கப்புறம் வந்து மெட்டிஒலியில் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் என்னென்ன நிறையா வந்து நல்ல விஷயங்கள்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி ஃபியூச்சருக்கெல்லாம் எப்படி இருக்கணும், என்ன ஏது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட அப்போ பகிர்ந்துக்குவோம். அப்படி நல்ல டைப். அடுத்தது சஞ்சய் பத்தி. சஞ்சய் சார் இப்போ நிறைய சீரியல் அப்படியே ஹீரோவா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை பத்தி சொல்லுங்க சார். சஞ்சய் வந்து நல்ல டான்ஸ் கிளாஸ்ல தான் நாங்கள்லாம் பழகினதெல்லாம். ரொம்ப என்னன்னா பெருசா பந்தா பண்ண மாட்டேன், அதை அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். இப்போ வரையிலும் வந்து சஞ்சய் அப்புறம் ஸ்ரீயே நாங்கள் எல்லாருமே வந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து தான். எல்லாருமே என்னென்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரல எல்லாருமே நாங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கோங்கிறது வந்து பெரிய விஷயம். அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துங்கிறதுங்க. சஞ்சு வந்து ரொம்ப ஜாலியான டைப். எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியாக பேசுவான். மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டான். அப்படி ஏதாவது சொல்லணும்னா டக்குன்னு சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால இருக்கிற இடத்துல அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே பொழுது ஓடிடும். மனோரமா ஆட்சி கிட்ட இருந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமாம், அது வந்து மெட்டிஒலி தான். மெட்டிஒலியில் வந்து ஒரு சீன் வந்து அவங்க பார்த்துட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க. மெட்டிஒலிக்கு அந்த முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சீல் கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் அவங்க சொன்னாங்க. அந்த சீனை கரெக்டாக ஞாபகம் வச்சு அதில் வந்து ஒய்ஃப் வந்து நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்து கை கால் அந்த இதாக இருக்கும். அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு ரோட்டில் போவேன். அந்த நாய் 2 உட்காந்துட்டு இருக்கோம். அந்த நாய்க்கும் எனக்கும் உள்ள அது போகவும் கூடாது. சரி போகலான்னு பார்த்தா அது வந்து உடனே சவுண்டு கொடுக்கும். கடைசியாக பார்த்தா நாய் துரத்த ஆரம்பிக்கும். வந்து வீட்டுக்குள்ளே வந்து கதவு சாத்தி மூடுவேன். எங்கள் அப்பா கேட்பாரு என்ன ஆச்சு அப்படிமாரு. இல்லை சொல்ல முடியாது, நாய் துரத்துச்சுன்னு சொன்னால் இவர் வேறு ஏற்கனவே நம்மளை வந்து அசிங்கமாக பேசுவாருன்ட்டு நான் இது அந்த சீனை பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாராட்டினாங்க. உண்மையில் என்னென்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவங்க வந்து நம்ம சீனை பார்த்துட்டு, அதுவும் குறிப்பாக அந்த சீன் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. அது உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மறக்கவே முடியாது லைஃப்பில் எப்பவுமே. அதே மாதிரி கலைஞர் சார் கூட அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கீங்களா சார்? அந்த ஃபோட்டோ நான் பார்த்துருக்கேன். ஸோ ஹவு மச் ஸ்பெஷல் இஸ் தட்? கலைஞர் ஐயா வந்து நாங்கள் எப்படின்னா நான் அந்த யூனியில் இருந்ததுனால ஒரு 7-8 டைம் அவரை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. அவங்க இருக்க ஒரு சில கட்சிக்காரங்களே பார்க்க முடியுமான்னு தெரியல அவரை. ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அந்த யூனியனில் இருந்ததுனால நிறைய டைம் வந்து விடுதலை சார் மூலிமா நாங்கள் யூனியன் நடக்கும்போது அவரை நிறையா டைம் யூனியனுக்காக வந்து ஹெல்ப் கேட்டு போகிற விஷயங்களாகட்டும், இல்லை அவருக்கு வந்து ஃபங்க்ஷன் நடத்தினது, இதனால நிறைய டைம் அப்போ போகும்போது அவரே ஒரு சில டைமில் வந்து போலீஸ்காரரே அந்த போலீஸ்காரரை தான் ஞாபகம் வருவோம். அப்படி தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு மெமரி பவர். அதனால் அந்த மாதிரி வந்து நிறையா. அதுக்கப்புறம் வந்து இந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து நான் வின் பண்ணப்போ அவர் கையால் தான் எனக்கு அந்த ப்ரைஸ் மணி கிடச்சிது. என் வீட்டில் கூட இன்னும் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவர் இப்படி இருப்பார், நான் இங்கே உட்காந்துருப்பேன், உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு சிஎம் நம்ம அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து உட்காந்து எடுத்தேன்னா எனக்கே எப்படி நான் அப்படி உட்காந்தேன் எப்படி எடுத்தேங்கிறது எனக்கு தெரியாது. அத்தனைக்கும் கோபாலபுரம் என் வீட்டில் அது ஒரு பெரிய ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து என்னென்னா அவர் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாரு. கலைஞர்களுக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே அந்த அவர்கிட்ட அந்த ஒரு பெரிய ப்ளஸ். ரஜினிகாந்த் சாரை பற்றி சொல்லுங்க சார். ரஜினிகாந்த் சார் வந்து நான் வந்து அவரோட பொண்ணு கல்யாணத்தில் தான் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ அவர் கூட ஒன்று எடுக்கணுங்கிற ஒரு ஆசை. ஒரு பொண்ணு கல்யாணத்தப்ப ஒரு ஃபோட்டோஸ் அவர் பக்கத்தில் நின்று எடுத்தேன். அந்த ஃபோட்டோஸும் நான் வீட்டில் வச்சுருக்கேன். பேசியிருக்கீங்களா? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நம்ம பேசுனதெல்லாம் கிடையாது. பொண்ணு பக்கத்து அந்த கல்யாணத்தப்போ ஃபோட்டோஸ் எடுத்தேன், அவ்வளோதான். பட் அவருடைய படங்கள் எல்லாம் நிறைய அவர் எப்போ ஹியூமராக பண்ண ஆரம்பித்தாரோ அதுலேருந்து நான் அதை தான் அதிகம் அந்த படங்கள் தான். குரு சிஷியனுக்கு அப்புறம் அவரோட கேரியரே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே கதைகளாக பண்ணிகிட்டு இருந்தார். குரு சிஷியன் தான் அவரை வந்து காமெடி அந்த ஹியூமருக்கு அதுக்கப்புறம் அவர் படங்கள் எல்லா படங்களும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னன்னா அது எனக்கு பிடிக்கும் அவர் பண்றது எல்லாமே. மணிவண்ணன் சாரை பத்தி சொல்லுங்க. அவரோட லாஸ்ட் படத்துல கூட நீங்க அமைதிப்படை பார்ட் 2ல நான் பண்ணேன் சார். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான். அது எனக்கு எப்படின்னா அந்த வாய்ப்பு சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூசர் இருக்காரு இல்லை, மாநாடு ப்ரொடியூசர், அவர் எனக்கு நல்ல நண்பர். அவர் மூலிமா அவர் தான் சொல்லி அனுப்பினார். அவர் தான் அதுக்கும் ப்ரொடியூசர். அமைதிப்படை 2 சாரை பார்த்துட்டு ஒரு கேரக்டர். அப்புறம் ஓகே பல நான் அது வரல. அப்போ வந்து என்னென்னா அவர் எல்லாரும் சொல்லணும்னா அவர் வந்து டைலாக்ஸ் வந்து எழுதி பேப்பர் அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் சொல்லுவார். எனக்கு இதெல்லாம் தெரியாது. அங்கே வந்துட்டு ஒரு சீன் சொல்கிறார், இந்த டைலாக் அந்த டைலாக் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தார். இன்னும் நம்ம சிட்டா டக்குன்னு அந்த ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு சார் இப்படி தான் இருப்போம். அப்புறம் டக்குன்னு பேசினா அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் சார் டக்குன்னு பிடிச்சிட்டு பேசுகிறேன், நாங்கள் சீரியலில் பக்கமாக பேசுகிறோம்ல டக்குன்னு அந்த இது அதனால அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக பேசினார். ஒரு 1 வீக் அங்கே இருந்தோம்.
அவர் அங்கே வந்து எங்கே சாப்பாடு நல்லா இருக்குது, நான் நைட் அந்த இடத்துல போய் பரோட்டா சாப்பிட்டோம் பாரு, அங்கே நல்லா இருந்தது, நீங்கள் போனீங்களா அங்கே அப்படின்பாரு. ரொம்ப மரியாதையாக ஒரு எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர். நம்மெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் வந்து நல்லா வந்து அந்த மரியாதையாக நல்லா பழகினார் அவர். அந்த வாய்ப்பு எப்படி சார்? ஏன்னா மணிவண்ணன் சார் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டைரக்டர் போது எப்படி அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது சார்? வாய்ப்பு எனக்கு அவர் சுரேஷ் காமாட்சி வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் அந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் கேட்டுட்டேன், ஏங்க நீங்கள்லாம் படம் பண்ணுறீங்க, நமக்கெல்லாம் வாய்ப்பு தரமாட்டீங்களா அப்படி இப்படி. நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இப்பவும் பேசுவோம் நானும் வரும். அப்போ சொன்னேன், இல்லை எதுக்கு நீங்கள் டைரக்டர் வந்து பாருங்க அப்படின்னாரு. டைரக்டர் போய் பார்த்தோம், ஒரு கேரக்டர் இருக்குது, இது செட் ஆகுமான்னா. இதை பார்த்தோன்னே அவங்க வீட்டில் அப்போ வந்து ஒய்ஃப் இருந்தாங்க நினைக்கிறேன் பக்கத்தில். அப்போ வந்து என்ன சீரியல்லாம் பார்த்துருப்பாங்க உங்களுக்கு, மெட்டியூலி நினச்சிருக்கு அப்படின்னு. அப்போயும் அந்த மெட்டியூலி தான் அங்கே அந்த அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஆரம்பிச்சுன்னா ஓகே இந்த கேரக்டருக்கு ஓகே தான் அப்படின்னாரு. அவ்வளோதான், அந்த மாதிரி தான். ஆமாம், வீட்டுக்கு போனேன், கேகே நகர் போனேன், வீட்டுக்கு பார்த்தாரு, அந்த கேரக்டருக்கு ஓகே அப்படின்னாரு. சரி, அதுக்கு ஒரு ஃபைட்டு சீன்ஸ் ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் நல்ல சீன்ஸ் அது அந்த படத்தில். இவ்வளோ தூரம் உங்களோட ஒரு ஜேர்னியை பற்றி பேசும்போது உங்கள் அப்பா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகினிங்ல இருந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அவர்? இல்லை, அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்னை வரும்போதும் அவர் சப்போர்ட் பண்ணார். ஏன்னா எப்பவுமே என்னென்னா, நம்ம நடிக்க ஒருத்தர் வரேன்னா கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் இல்லாமல் வந்து பண்ணவே முடியாது. நம்ம வந்து இங்கே சென்னைக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து யாராவது ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் இல்லாமல் இங்கே வந்து நம்ம தனியாலாம் வந்து ரொம்ப கஷ்டம். பொருளாதாரத்தில் எதுவுமே நம்ம ஒரு தங்குறோம் எதுக்காக நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரையிலங்கிறதுக்குங்கிறது ஒரு சப்போர்ட் பின்னாடி இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். அந்த விதத்தில் எங்கள் அப்பா வந்து சப்போர்ட் பண்ணார். சென்னை நான் போகிறேன், இந்த மாதிரி நடிக்கிறேன் அப்படிங்கும்போது அவர் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஸ்டேஜு முடியாத வாய்ப்புகள் இல்லாமல் போகும்போது கூட அவர் இல்லை அவர் எனக்கு வந்து இல்லை அது வரும் நீ முயற்சி பண்ண, அப்படி தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் 2012 தான் அப்பா இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி மானாட மயிலாடப்பெல்லாம் போயிட்டு அம்மாவும் அப்பாவும் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து நான் வந்து ரியாலிட்டி இல்லை, அதில் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்போ அப்பா அம்மா 2 பேருமே வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் எவ்வளோ தூரம் இதுக்கு கஷ்டப்பட்டு வந்திருப்பான், அவன் அந்த முயற்சி எனக்கு தெரியும், அவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு 2 பேரும் அம்மாலாம் அழுதாங்க அந்த இடத்துல. எங்கள் பையன் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதனால் கண்டிப்பாக எங்கள் அம்மாவும் அப்படி தான், அம்மாவும் சப்போர்ட். அப்போ வந்து ஒரு சில டைமில் நான் வந்து வாய்ப்பு கிடைக்காம வீட்லேயே போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துடுவேன், வீட்லேயே இருப்பேன். அப்போ கூட திடீர்னு ஒரு சில டைமில் ஊருக்கு வந்துருன்னு கூடலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ நான் சொல்லுவேன், இல்லை நான் வர முடியாது, ஏன்னா இதுக்காக நான் நிறைய எஃபெக்ட் போட்டுட்ருக்கேன், நான் வந்து அதனால இதை விட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு நான் வந்து பிடிவாதமாலாம் இருந்திருக்கேன். அப்புறம் அப்பாவும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணார். இல்லைன்னா அவங்க அன்றைக்கி சப்போர்ட் பண்ணலைன்னா வந்து நான் திரும்ப இங்கே இருந்திருப்பேனாங்கிறது தெரியாது. சரி இரு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த அதனால் வந்து அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே வந்து எனக்கு. ஏன்னா அம்மா இப்போ கூட ஏதாவது சீரியல் முடிஞ்சிருச்சுன்னா கேட்பாங்க, வேறு எதுவும் சீரியல் இப்போ பண்ணலையா, எதுவும் வரலையா. என்னன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையனை பிஸியாக இருக்கணும், வேலை பார்த்துட்டு இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு அது ஒரு இதுதானே, எல்லா பேரண்ட்ஸுக்கும் உண்டான விஷயங்கள். எங்கள் அம்மா என்ன வரும் அப்படிம்பேன். அவங்களுக்கு அது எதுவும் டிவியில் இது வரலன்னா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. டிவியில் எப்பவுமே பையனை பார்த்துட்டு இருக்கணுங்கிறாரு. ஓகே சார், கடைசியாக சின்ன திரை சங்கம் பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்கா? அந்த மாதிரி இல்லை, அது பேசிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ திரும்ப ஏன்னா ஒரு டைம் விஜய் சேதுபதி சார் மலேசியாவில் போய் ஈவெண்ட் பண்ணோம் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது கொஞ்சம் யூனியனில் ஃபண்ட் கொஞ்சம் கலெக்ட் பண்ணோம். இப்போ திரும்ப வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்னென்னா கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஈவெண்ட்டில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஆச்சு. அதனால வந்து கொஞ்சம் பக்காவாக பிளான் பண்ணிட்டு பண்ணணுன்னு அவங்க பிளான் பண்ணிட்டுருக்கோம். இப்போங்கிறது இன்னும் நம்ம உடனே சொல்ல முடியாது. இப்போ கூட லாஸ்ட் ஒரு 2 மந்த் முன்னாடி கூட யாராவது வந்து ஈவெண்ட்டுக்காக பேசியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு உண்டான ஒரு, ஏன்னா நாங்கள் வந்து அந்த தனியாக ஒரு இடம் வாங்கணும், எங்களுக்கு யூனியனுக்குங்கிறது அது பல நாள் கனவு. ஒரு இடம் யூனியனுக்குன்னு வாங்கணும் அப்படிங்கிறது தான். சரி, அது ஒரு ஈவெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு இடம் கூட பார்த்தோம், கொஞ்சம் ஃபண்ட்டு கம்மியாக இருந்தது. சரி கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. அது என்னென்னா யூனியனுக்குன்னு ஒரு தனி இடம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எங்களுடைய நீண்ட நாள் கனவு. கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் பண்ணி அதுக்குண்டான விஷயங்கள் ஏற்படும். கண்டிப்பா சார். அப்படி இல்லைனாலும் மெட்டியூலி சீரியல் ஆர்டிஸ்ட் மட்டுமா ஏதாச்சும் ஒரு ஷோ கூட பண்ணுங்க சார். அது நாங்க எல்லா ஷோ பண்றதுக்கு ரெடியா தானே இருக்கோம். ஏன்னா மெட்டியூலி 2 நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அதுதான் நாங்களே இப்ப எல்லா ஆர்டிஸ்டும் அது சீக்கிரம் ஆரம்பிக்கணுங்க.
தெரியல, பார்ப்போம். கேளுங்க சார், நாங்க ஆரம்பிக்கலாம். கேட்டுட்டே தான் இருக்கோம், கேட்காம இருப்போமா? இங்க சொல்றது இப்படிதான், ஆனா உள்ளுக்குள்ள எல்லார்ட்டையும் ஃபோன் அடிச்சுட்டு தான் இருப்போம். என்ன சார் ஆச்சு, ஏதாவது தெரிஞ்சதா, அப்டேட் தெரிஞ்சதா, இப்படி எல்லாத்துட்டையும் நாங்க கேட்டு தான் இருக்கோம். ப்ராசஸ்லயே தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ தூரம் எங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ.